உங்களை இந்த ஆழ்ந்த அலசலுக்கு மிகவும் உற்சாகமாக வரவேற்கிறேன். நீங்கள் ஒரு தேர்வுக்காக தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவராக இருக்கலாம், அல்லது தமிழ் இலக்கியத்தின் மீதுள்ள காதலால் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்று நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாரதிதாசனின் இன்பத் தமிழ் கல்வி என்ற கவிதையைதான் மிக துல்லியமாக அலசப் போகிறோம். ஆமா, முதலில் அந்த மூல கவிதையை நாம் முழுமையாக கேட்க வேண்டும். கவிஞரின் அந்த உணர்வை அப்படியே உள்வாங்க இந்த பாடலை முழுமையாக வாசிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக. பாரதிதாசனின் இன்பத்தமிழ் கல்வி பாடலின் வரிகள் இதோ. ஏடெடுத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரைப் பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அழகு காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய் என்றார். சரி, அடுத்து. சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்று திசையில் விழும் மாணிக்கப் பரிதி காட்சி தரும். அடடே! வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று சொல்லி வரைய என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடே. எண்ணலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மையுண்டாகிடும் வீரம் வரும். வாவ்! முதல் 2 வரிகள். ஏடெடுத்தேன் கவியொன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். அதாவது கவிஞர் கையில் காகிதத்தை எடுத்ததும் வானம் வந்து பேசுவதாகச் சொல்கிறாரே. ஏடு என்பது வெறும் காகிதம் அல்ல, அது பனையோலை. அவர் எழுதத் தொடங்கியவுடன் அந்த பரந்த வானம் என் பிரம்மாண்டத்தைப் பற்றி எழுது என்று கேட்பதாக ஒரு உருவகத்தை பயன்படுத்துகிறார். மிக நேரடியான அர்த்தம் என்னவென்றால், கவிஞர் எழுதத் தொடங்குகிறார், வானம் தன்னை பற்றி எழுதச் சொல்கிறது. அவ்வளவுதான். புரிகிறது. அப்போ அடுத்த 2 வரிகளை பாருங்கள். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். சரி. அதாவது நீரோடையும் அதில் மலர்ந்துள்ள தாமரைப் பூக்களும் கவிஞரிடம் வந்து தங்களை ஒரு ஓவியமாக தீட்டச் சொல்கின்றன. ஆமாம் ஆமாம். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். அதாவது காடுகள், வயல்கள், அதான் கழனி, மற்றும் மழை மேகங்கள் ஆகியவை கவிஞரின் கண்களை கவர்ந்து எப்படியாவது கவிதையில் இடம்பெற்றுவிட முயற்சிக்கின்றன. இயற்கை சரி, ஆனால் அடுத்து மனிதர்கள் வருகிறார்கள். ஆடும் மயில்நிகர் பெண்களெல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்ய என்றார். ஆடுகின்ற மயிலுக்கு சமமான அழகான பெண்கள் வந்து அன்பு என்னும் உணர்வை பற்றி கவிதை எழுதுமாறு கேட்கிறார்கள். ஆமாம். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசுந்தோகை மயில் வரும், அன்னம் வரும். சரி. சோலையிலிருந்து வரும் குளிர்ந்த தென்றல் காற்று, பசுமையான தோகையுடைய மயில் மற்றும் அன்னப்பறவை ஆகியவையும் கவிஞரிடம் வருகிறது. ஆமா. அது மட்டுமில்லாமல் மாலை பொழுதினில் மேற்திசையில் விழும் மாணிக்கப் பரிதி காட்சி தரும். ஓ, அந்தி நேர வர்ணனை. மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற சூரியன், அதாவது பரிதி, மாணிக்கக் கல்லை போல சிவப்பாக காட்சியளிக்கிறது. இதுவும் கவிஞரின் கவனத்தை ஈர்க்கிறது. சரி, இயற்கையும் காதலும் வந்துவிட்டது. பழங்கால பாடல்களில் அடுத்து என்ன வரும்? வீரம். கண்டிப்பா. அதையும் அடுத்த வரிகளில் கொண்டு வருகிறார். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரை என்னும். கைகளில் வேலை ஏந்தியுள்ள மாவீரர்கள் கவிஞரிடம் வந்து தங்களின் தோள்களின் அழகை உயர்ந்த மலைகளுக்கு ஒப்பிட்டு எழுதுமாறு கேட்கிறார்கள். சரியாக சொன்னீர்கள். காதல், இயற்கை, வீரம் என அனைத்தையும் அடுக்கிவிட்டார். ஆமாம். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இதுவரை நாம் பார்த்த இந்த அழகிய காட்சிகள் அனைத்தும் கூட்டமாக ஒரு மலை போல குவிந்து வந்து எங்களை கவிதையாக எழுது என்று கவிஞலை கூப்பிட்டன. ஆனால் அடுத்த வரிகளில் சட்டுன்னு ஒரு ஹேண்ட் பிரேக் போடுகிறார். ஆமா, அதா திருப்பம். இன்னிலே தமிழ்நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார்கள் என்று திடீரென வேறொரு களத்திற்குச் செல்கிறார். எதற்காக இவ்ளோ பெரிய அழகிய உலகை உருவாக்கிவிட்டு அதை அவரே உடைக்க வேண்டும்? இது ஒரு மிகச்சிறந்த உளவியல் உத்தி. கற்பவராகிய உங்களுக்கு இந்த முரண்பாடு புரிய வேண்டும். எப்படி? ஒரு புறம் இயற்கை அவ்வளவு அழகாக செழிப்பாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் சமூகத்தில் உள்ள மனிதர்கள், குறிப்பாக தமிழ் மக்கள், அறியாமை என்னும் இருளில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி. இந்த அறியாமை இருக்கும்போது இயற்கையின் அழகை பாடுவது ஒரு கவிஞனுக்கு எவ்வளவு பெரிய முரண்பாடு!
ஒரு வீட்டின் கூரை தீப்பிடித்து எரியும்போது அந்த வீட்டின் ஜன்னல் தரிச்சீலை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வர்ணிப்பது முட்டாள்தனம்தானே? மிக அருமையான உதாரணம். கவிஞருக்கு இருக்கும் அந்த மிகப்பெரிய சமூக பொறுப்பைத்தான் இந்த வரிகள் காட்டுகின்றன. முற்றிலும் உண்மை. அந்த பொறுப்புணர்வு தான் அடுத்த வரிகளில் வழியாக வெளிப்படுகிறது. அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. அதாவது அறியாமையில் மக்கள் தூங்கும் அந்த துயரக் காட்சி கவிஞரின் மனதில் வெறும் இரக்கத்தை மட்டும் ஏற்படுத்தவில்லை. அது அவருடைய ஆவியிலே, அதாவது உயிரிலேயே வந்து இரண்டர கலந்து விட்டது. சரி, இந்த பிரச்சனையை கூறிவிட்டார். இதற்கான தீர்வு என்ன என்று கவிஞர் கூறுகிறார்? இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துமிட்டால் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்ற நிலை உருவாக வேண்டும் என்கிறார். இறுதி வரிகள்: துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். ஆமாம், அனைவரும் தமிழ் கல்வியை கற்றுவிட்டால் சமூகத்தில் உள்ள துன்பங்கள் நீங்கி சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரம் பிறக்கும் என்கிறார். ஆமாம். ஏன் புரட்சி கவிஞர் என்று கொண்டாடுகிறார்கள் என்பதற்கான விடை இந்த பாடலிலேயே இருக்கிறது. இவர் வெறும் கவிஞர் மட்டுமல்லவா? ஆமாம், பாரதிதாசன் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு மற்றும் கண்ணகி புரட்சி காப்பியம் ஆகியவை அவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள். இவருடைய ஒரு குறிப்பிட்ட நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்ததே, அது எந்த நூல்? பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்குத்தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அருமை. சரி, பாடலில் வந்த கடினமான சொற்களுக்கான நேரடி பொருளை விரைவாக பார்த்து விடுவோம். சரி. இதை தெரிந்து கொண்டால் அடுத்ததாக வரப்போகும் அந்த பெரிய விளையாட்டுக்கு நாம் தயாராகி விடலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் பொருளைச் சொல்லுங்கள். சரி, சொல்லுங்கள். வெறுப்பு. வெறுப்பு என்றால் மலை. கழனி. கழனி என்றால் வயல். கார்முகில். கார்முகில் என்பது மழைமேகம். பரிதி மற்றும் எத்தனிக்கும். பரிதி என்றால் கதிரவன் அல்லது சூரியன், எத்தனிக்கும் என்றால் முயலும் என்று பொருள். மிக நன்றி. இப்போது நாம் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சிறப்பு பகுதிக்கு வந்துவிட்டோம். ஆமாம், ராபிட் ஃபயர். தயாரா? நான் முற்றிலும் தயார். ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி என்னிடமிருந்து. 1. பாடலின் தலைப்பு என்ன? இன்பத் தமிழ் கல்வி. 2. பாடலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். 3. கவிதை எழுத கவிஞர் எதை எடுத்தார்? 7. 4. கவிஞரை எனைப்பற்றி எழுது என்று கூறியது எது? வானம். 5. தங்களை ஓவியமாகத் தீட்டச் சொன்னது எவை? ஓடை, தாமரை. 5 முடிந்தது. வேகம், அருமை. 6. கண்களை கவர முயன்றவை எவை? காடு, கழனி, கார்முகில். 7. கழனி என்பதன் பொருள் என்ன? வயல். 8. கார்முகில் என்பதன் பொருள் என்ன? மழைமேகம். 9. எத்தனிக்கும் என்பதன் பொருள் என்ன? முயலும். 10. அன்பினை சித்திரம் செய்க என்றவர்கள் யார்? பெண்கள். 10 கேள்விகள் பறந்துவிட்டன. அடுத்தது என்ன? 11. பெண்களுக்கு நிகராக கூறப்படுவது எது? மயில். 12. நிகர் என்பதன் பொருள் என்ன? சமம். 13. சோலையிலிருந்து வருவது எது? தென்றல். 14. பசுமையான தோகையை உடையது எது? மயில். 15. தென்றலுடன் சேர்ந்து வருவது எது? அன்னம். கொஞ்சம் கடினமான கேள்விகளுக்குச் செல்வோம். 16. மாணிக்கம் போல காட்சி தருவது எது? பரிதி, அதாவது சூரியன். 17. பரிதி என்பதன் பொருள் என்ன? கதிரவன். 18. பரிதி எத்திசையில் மறையும்? மேற்கு. 19. வேல் ஏந்தியவர்கள் யார்? பாதி கிணற்றை தாண்டிவிட்டோம். நீங்கள் தொடருங்கள். 21. வெறுப்பு என்பதன் பொருள் என்ன? மலை. 22. மலைகள் போல் வந்து கூவியவை எவை? அழகிய காட்சிகள். 23. துன்பத்தில் கிடப்பவர்கள் யார்? தமிழ் மக்கள். 24. துயின்றிருந்தார் என்பதன் பொருள் என்ன? உறங்கியிருந்தார். 25. கவிஞரின் ஆவியில் கலந்தது எது? தமிழ் மக்களின் துயரக் காட்சி. அந்த வலியின் உச்சம். 26. மக்கள் எதில் தூங்குவதாக கவிஞர் கூறுகிறார்? அறியாமையில். 27. துன்பங்கள் நீங்க மக்கள் எதை கற்க வேண்டும்? இன்பத் தமிழ் கல்வி. 28. தமிழ் கல்வி கற்றால் நெஞ்சில் எது உண்டாகும்? தூய்மை. 29. தமிழ் கல்வி கற்றால் எது வரும்? வீரம். 30. இது கொஞ்சம் இலக்கணப் பகுதி. 7 எடுத்தேன் என்பதை பிரித்தால்? 7 கூட்டல் எடுத்தேன். கடைசி 10 கேள்விகள் முழு ஆற்றலோடு. 31. துயிந்திருந்தார் என்பதை பிரித்தால்?
துயின்று கூட்டல் இருந்தார். 32 என்று கூட்டல் உரைக்கும் என்பதை சேர்த்தால். என்றுரைக்கும். 33 பாரதிதாசனின் பன்முக ஆற்றல்கள் யாவை? கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர். 34 சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசனின் நூல் எது? பிசிராந்தையார். 35 பிசிராந்தையார் எவ்வகை நூல்? நாடக நூல். இறுதி 5 36 அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். 37 குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 38 இன்பத்தமிழ் கல்வி பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது? பாரதிதாசன் கவிதைகள். 39 இப்பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? தமிழ் பேரு. 40 அன்னதோர் என்பதன் பொருள் என்ன? அப்படி ஒரு. பிரமாதம். மூச்சு விடாம 40 கேள்விகளையும் முடித்துவிட்டோம். ஆமா, ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது.